கிட்டத்தட்ட 500 ஆண்டு கால அரசியலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சில பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கிற மதவெறி கூட்டங்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கலவரம் தான் பாபர் மசூதி இடிப்பு, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பினர்களும் பேசிட்டு வராங்க. இந்த இடத்தில் எந்த மதத்தினர்களையும் யாம் புண்படுத்துவதாக இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்தில் நான் அழுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். 500 ஆண்டு காலமாக நிலவி வருவதாக சொல்றாங்க. யானறிந்து 100 ஆண்டு காலமாக நிலவி வரும் பிரச்சனை கிட்டத்தட்ட மசூதி இடிபட்டு 31 வருடங்களை கடந்திருக்கு. இந்த 31 வருடங்கள்ல நாம் பெற்ற மாபெரும் இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல பேருடைய உயிர். அதை இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த மசூதி இடிப்புக்கு பிறகு பல இடத்தில் வன்முறைகள், பல இடத்தில் பொது இடத்துல தீ வைப்பு, இது போன்ற குற்றங்கள் பல நடந்துகிட்டே இருக்கு. இனிமே அந்த குற்றங்கள் இருக்காது என்கின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். ஆகம விதிப்படிதான் நரேந்திர மோடி செயல்படுகிறார் என்று கூட ஒரு சிலர் குற்றச்சாட்டு, ஒரு சில சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கோவில்ல நடக்கும்போது இப்போ ஐயா நரேந்திர மோடி அவர்கள் விரதம் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தெரியும். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு செய்யப்படுகின்ற சிறப்பு பூஜைகள்ல அவர் முதன்மை பங்கு வகிக்க போகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும்.